Hello friends, welcome to Fantasy Gurtam YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆன்ல கொடுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சாம்பியன் டிராஃபில நடக்கிற 10வது ODI மேட்ச். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கு நடக்குது அப்படின்னா ஆப்கானிஸ்தான் வர்சஸ் ஆஸ்திரேலியா. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரீவியூ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணிட்டாங்க. செகண்ட் மேட்ச் மழை பெஞ்ச காரணத்தினால கேன்சல் பண்ணிட்டு 1 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஆப்கானிஸ்தான் 2 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிட்டு 2வது மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க வின் பண்ண 2 டீமும் வந்து இங்கிலாந்தோட தான் பிளே பண்ணி இவங்க 2 டீமும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதுல லாஸ்ட் நடந்த மேட்ச் ஆப்கானிஸ்தான் இங்கிலாந்து கடைசி வரையுமே திணறடிச்சாங்க. சொன்ன பவுலிங் யூட்டருக்கும் பேரே ரொம்ப சூப்பரா வந்து கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த மேட்ச் இவங்க 2 ஆப்கானிஸ்தான் அண்ட் ஆஸ்திரேலியா இவங்க 2 பேருக்கும் இடையே தான் வந்து நடக்க போகுது. ஓகே, இந்த மேட்சை பொறுத்திருக்கும் 28ஆம் தேதி பிப்ரவரி வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் மதியம் 2:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் கனாபி மைதானம் லாகூர்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. லாஸ்ட் மேட்ச் ஆப்கானிஸ்தான் வின் பண்ண அதே வெனுல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்ப இந்த லாகூரோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ஒரு பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லியான வெனு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது இல்ல டியூ கண்டிஷன்லாம் பார்க்கும்போது ஸ்பின்னருக்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க போத் இன்னிங்ஸ்லுமே. ஸோ ஒரு பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லியான வெனு இல்ல போத் இன்னிங்ஸ்லுமே ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இந்த ஸ்டார்டிங் இன்சைல் ரேஞ்சில் கொஞ்சம் நல்லா ஸ்விங் இருக்கும், கட்டர் இருக்கும். நல்லா பவுன்சஸ் போடக்கூடிய பவுலர்ஸ், நல்ல வேகத்துல கட்டர் வெரிசம் போகக்கூடிய பவுலர்ஸ் வந்து நல்ல சப்போர்ட்டிங் இருக்கும். ஒரு 1 or 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போக போக பேட்ஸ்மேன் நல்லாவே ஃப்ரெண்ட்லியா பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பிச்சு யூஸ்டாக கடைசியாக 20-25 ஓவருக்கு அப்புறம் ஸ்பின்னர்ஸ் வந்து டாமினேட் பண்றாங்க. அந்த 10 ஓவருக்கு அப்புறம் ஒரு 20-25 ஓவர் வரையும் பேட்ஸ்மேன் நல்லாவே என்ஜாய் பண்ணி பிளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த வெனுல இப்போ ரீசெண்டான மேட்சை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்க தான் வந்து வின் பண்றாங்க. ஏன்னா செகண்டா பேட் பண்ணும்போது செகண்டா பவுல் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா டியூ கொஞ்சம் நிறைய இருக்கனால நல்லா ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட்டிங்கா கொஞ்சம் ஏர்லி விக்கெட்ஸ் வந்து இழந்துடுறாங்க. ஸோ மோஸ்ட்லி என்னை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ண ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததான் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் ஒன் கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்ல கேப்டன் வைஸ்கர் ஆப்ஷன் ஆகட்டும் சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் ஆகட்டும் குபேர ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன் ஆகட்டும் அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதோட வின்னிங்ஸும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துருக்கோம். ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷனோட வின்னிங்ஸா இருக்கட்டும் குபேரோட வின்னிங்ஸா இருக்கட்டும் ரெண்டுமே வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதை பாருங்க. அந்த ஆப்ஷன்ஸ்ல சிங்கிள் ஆப்ஷன் தான் ஒரு பிளேயரை பிக் பண்ணி நிறைய மணி வந்து வின் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு. அடுத்ததான் வெனு ரெக்கார்ட் வந்து பாத்துறோம். சோ வெனுல ஓவராலா 70 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 36 மேட்சஸும் பேட் செகண்டா பண்ணவங்க 33 மேட்சஸும் வந்து வின் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த சீரீஸ்ல நடந்ததெல்லாம் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க வந்து அதிகமா வந்து வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 260. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் 375 அடிச்சிருக்காங்க. லோவர் ஸ்கோர் சேம் அதே பாகிஸ்தான் தான் 75க்கு அவங்க 10 விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காங்க. அடுத்த ரீசன்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 ODIல ஓவரேஜா 301 ரன் அப்படிங்கிற அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் விக்கெட்ஸ் 66 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இல்ல ஃபாஸ்ட் பவுலர் 39 விக்கெட்டும் ஸ்பின்னர் 27 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச்ல செகண்ட் ஓவர் அந்த அஸ்வத்துல்லா ஓமஸ் நவீன் மெஸ் சம்திங் பிளேயர்ஸ் விக்கெட் எடுத்ததுல தான் கொஞ்சம் அதிகமான ஸ்பின்னர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வந்து கம்பேரிசன் இருந்துச்சு. அடுத்ததா ஹெட்வெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்துல இவங்க பிளே பண்ண ODI மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுலயும் ஆஸ்திரேலியா தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் வின் பண்ண கிடையாது. ஓகே, இப்போ அடுத்ததா நீங்க நம்ம XL11 ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம XL11 ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல ஒரு பிளே பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப் தான் இருக்கும். ஸ்மால் லீக்ல ஒரு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய அமௌண்ட் வின் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி இல்ல பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண நினைச்சாலும் சரி அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப் நம்ம XL11 ஆப் தான். நம்ம XL11 ஆப்ல லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் தான். நம்ம XL11 ஆப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். மற்ற ஆப்போட கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5448 ரூபா நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க ஒரு கான்டெஸ்ட் அப்படின்னா மத்த ஆப்ல 5750 ரூபா நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். மினிமம் ஒரு 15,000 20,000 கான்டெஸ்ட்டுக்கு அதுல உங்களுக்கு 300 ரூபா வரையும் சேவிங்ஸ் ஆகும்.
நார்மலா ஒரு 1500 2000 கான்டெஸ்ட் நீங்க பிளே பண்றீங்கன்னா 545 நம்ம 2000 கணக்கு 545 நம்ம எக்ஸல் லெவனால இன்வெஸ்ட் பண்ணா போதும். பட் அதர் ஆப்ல 575 நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓவராலா உங்களுக்கு 30 ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த டிஃபரன்ஸ் வைஸ்ல வர அமௌண்ட்டை வச்சு நீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா கான்டெஸ்ட் நம்ம பிளே பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் லெவன் ஆப்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்சுக்கும் மினி கிராண்ட் லீக் 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் இந்த மாதிரி மினி கிராண்ட் லீக்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சாம்பியன் டிராஃபில ஃப்ரீ கிவ் கொடுத்துட்டு இருக்காங்க. உமன்ஸ் ஐபிஎல் மேட்சுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு கொடுத்துருக்காங்க. நம்ம சாம்பியன் டிராஃபி மேட்சுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்க கொடுக்குற அந்த கிஃப்ட் சைஸ்ல ஆப்பரேஷன் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்கும். நம்ம எக்ஸல் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்வெட் கோட் FGT. இப்ப அடுத்ததா 2 டீமுக்கு ப்ராப்பர் லெவன்ஸ்ல யார் இருக்கா அப்படிங்கிற வீட்டுல பாத்துறோம். ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் மேத்யூ ஷாட், டிராவிஸ் ஹெட் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஸ்டீவன் ஸ்மித், மார்னல் லெபன்சன், ஜோஸ் இங்கிலீஷ் அந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். அலெக்ஸ் கேரி, கென் மேக்ஸ்வெல், பென் ராஜஸ், நாதன் எல்லிஸ், ஆடன் ஜாம்பா, ஸ்பென்சர் ஜான்சன். சோ இவங்க தான் ஆஸ்திரேலியா டீமோட ஒரு ப்ராப்பர் லெவன்ஸ்ல இருக்காங்க. இப்ப அடுத்ததான் ஆப்கானிஸ்தான். சோ ஆப்கானிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் ரஹ்மதுல்லா குர்பாஸ், ஜாரன் இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. சோ ரஹ்மதுல்லா குர்பாஸ் அந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. அட்டல், ரஸ்மத்ஸா, ஹகிதி, அஸ்மதுல்லா ஓமர்சாய், குல்பனி நைப், முகமது நபி. சோ லாஸ்ட் மேட்ச் முகமது நபி தான் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. குல்பனி நைப் பின்தங்கி தான் பிளே பண்ணியிருந்தாரு. சோ இந்த மேட்சும் சேம் அதே ஆப்ஷன் தான் அவங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் ரஷித் கான், நூர் அகமது, ஃபைசல் ஃபரூகி. சோ இதுதான் ஆப்கானிஸ்தான் டீமோட ஒரு ப்ராப்பர் லெவன்ஸா இருக்கு. இப்போ 2 டீம்ல இருக்க பிளேயர்ஸ் வைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பாத்துறோம். ஃபர்ஸ்ட் 2 டீம்ல இருக்க டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸோட பிளஸ் ஆர் மைனஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிங்கிள் ஆப்ஷன் இருக்கிறவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படிங்கிறத பாத்துறோம். ஆஸ்திரேலியாவோட டபுள் ஆப்ஷன் பிளேயர் பாத்தீங்கன்னா மார்னல் லெபன்சன் லாஸ்ட் மேட்ச் ஒரு 4ல இருந்து ஒரு 5 ஓவர் அப்படிங்கிற மாதிரி போல் பண்ணியிருந்தாங்க. 2 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் பிளே பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் மழை பெய்ஞ்ச காலத்துல கேன்சல் பண்ணிட்டாங்க. ஜாஸ் இங்கிலீஷ் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்றாரு. கென் மேக்ஸ்வெல் 7ல இருந்து மினிமம் 8 ஓவர் இந்த மாதிரி ஆப்ஷன்ல போல் பண்றாரு. அண்ட் பேட்டிங் ஆர்டர்லயும் ஆறாரு. அதே மாதிரி ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ரஹ்மதுல்லா குர்பாஸ் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். அஸ்மதுல்லா ஓமர்சாய் 10 ஓவர் போல் பண்றாரு. முகமது நபி 8ல இருந்து 10 ஓவர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல போல் பண்றாங்க. இப்போ இதுல யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா டீம்ல இருக்க டாப் இந்த 3 டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸுமே போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. சோ இந்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ஜாஸ் இங்கிலீஷ் ஏன் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா ரஹ்மதுல்லா குர்பாஸ் 2 மேட்ச் பிளே பண்ணிருக்காரு. பேட் ஃபர்ஸ்டும் பண்ணிட்டாரு, பேட் செகண்டும் பண்ணிட்டாரு. பெருசா அவர்கிட்ட ஸ்கோர்ஸ் எதிர்பார்க்க முடியல. பட் அவரோட ரீசன்ட் ஃபார்ம் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர் தான். லாஸ்ட் அந்த 2 மேட்ச்ல மட்டும் தான் கொஞ்சம் சொதப்பிட்டாரு. சோ ரஹ்மதுல்லா குர்பாஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாருன்னா தான் இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. போத் இன்னிங்ஸ்மே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது பேட் ஃபர்ஸ்ட் பண்றாருன்னா அவருக்கு நம்ம தாராளமா ஒரு 50ல இருந்து 60 பிளஸ் ஸ்கோர் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா பண்றாருன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20 பிளஸ் ஸ்கோர்ல ஒரு ஆவரேஜா ஒரு 25 பிளஸ் ஸ்கோர் இதுலயே விக்கெட் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ ரஹ்மதுல்லா குர்பாஸ் பேட் ஃபர்ஸ்ட் பண்றாருன்னா தான் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பார். பட் ஜாஸ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். சோ அவர் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கிறாரு. வர டவுனுக்கு அவர் பேட்டிங்க்கு நல்லா ஃப்ரெண்ட்லி ஆகும். இதுல ரஹ்மதுல்லா குர்பாஸ் பேட் ஃபர்ஸ்ட் பண்றாரு. அதனால அவங்க ஸ்டார்டிங் இன்சல் என்ஜில பவுல் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி விக்கெட் இழந்துறாரு. பட் ஜாஸ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அவர் வர்ற டவுன் நல்லாவே பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நல்ல ஒரு ஸ்கோர் அடிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள பிளேயரா வந்திருப்பாரு. சோ அதனால ஜாஸ் இங்கிலீஷ் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு ரஹ்மதுல்லா குர்பாஸை கம்பேர் பண்ணும்போது. அதனால மார்னல் லெபன்சனை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல ஒரு நல்ல கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்காரு. அக்ரெசிவ் நல்ல ஒரு ஹிட் அண்ட் மைண்டோட தான் பிளே பண்றாரு. போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட். போத் இன்னிங்ஸ்லயுமே நம்ம ஆவரேஜா ஒரு 30ல இருந்து ஒரு 40 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஒரு 35 பிளஸ் ஸ்கோர் அடிக்கிறோம். ரெண்டுக்கும் ஆவரேஜா 35 பிளஸ் ஸ்கோர் அடிக்கிறார் அப்படின்னா ஒரு 60 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 35 பிளஸ் ஸ்கோர்ல பவுண்டரி சிக்ஸஸ் அடிக்கிறதுக்குலாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அப்படிங்கும்போது ஒரு 60 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் மினிமம் 4ல இருந்து 5 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு. ஒரு லெக் பிரேக் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். இந்த வெனுவுல அந்த லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கும் இந்த போத் இன்னிங்ஸ்லயுமே நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ஓவர் பவுல் 5 ஓவர் பவுல் பண்றாரு அப்படின்னு வச்சுக்கோம். ஒரு விக்கெட் எடுத்துட்டே போதும். பேட்டிங்ல கிடைச்ச ஒரு 60 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட், ஒரு விக்கெட் கேச்சஸ் மூலமா கிடைச்ச 25, டீம்ல இருக்க பாயிண்ட் சேர்த்து ஒரு 29. அதே எல்பிடபிள்யூ மூலமா எடுத்துட்டாருன்னா ஒரு 37 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட். ஓவரால இவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 100 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மார்னல் லெபன்சனை பொறுத்த வரைக்கும். சோ மார்னல் லெபன்சன் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாரு. கென் மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் மினிமம் 7ல இருந்து ஒரு 8 ஓவர் பவுல் பண்றாருங்க.
கென் மேக்ஸ்வெல் ஏன் பர்த் இனிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்னா வெரி அக்ரெசிவ் பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். பால்ல இருந்து அடிச்சுதான் ஆடணும் பார்ப்பார். ஒரு 10 பால் பிடிச்சாவே போதும், அவர் கணக்குக்கு 10 பால் பிடிச்சாவே ஒரு 25-30+ ஸ்கோர் அடிச்சிருவாரு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் எஜிபிலிட்டி உள்ள ஒரு பிளேயரா தான் வந்திருக்காரு. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் போத் இனிங்ஸ்ல ஆவரேஜா ஒரு 30+ ஸ்கோர் ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா ஒரு 30+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணிட்டாரு. இந்த மேட்ச் எனக்கு ஒரு விக்கெட், அது எல்பிடி மூலமா கேச்சஸ் மூலமா கிடைக்குதுன்னு வச்சுக்கோ. ஒரு 30+ ஸ்கோர் அப்படி இருக்கிறாரு அப்படின்னா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட். இந்த கேச்சஸ் மூலமா ஒரு விக்கெட், டீம்ல கப்பாயெல்லாம் சேர்த்து ஒரு 29. அது மட்டும் தான் அவருக்கு பிளஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புள்ள பொசிஷன்ல தான் வந்து நிற்பார். சோ அப்படி இருக்க வச்சாலும் அதுல 1 or 2 கேச்சஸ் ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட். சோ ஓவராலா கென் மேக்ஸ்வெல் இருந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் அந்த ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 90 இருந்து ஒரு 95+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் அவர் பேட்டிங் ஆர்டர் வந்து ஒரு 15+ ரன் தான் அடிக்கிறாருன்னா ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட். அண்ட் பவுலிங்ல கிடைக்கக்கூடிய ஒரு 29, ஃபீல்டிங்ல கிடைக்க ஆரம்பிக்கும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு 60 இருந்து 70+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கென் மேக்ஸ்வெலுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன் ஆர் கிராண்ட் லீக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் சூட்டபான பிளேயரா வந்திருப்பாரு கென் மேக்ஸ்வெல்ல பொறுத்த வரைக்கும். அடுத்ததா ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே அஸ்மதுல்லா ஓமர் சாய், முகமது நபி ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. ராமுலா குர்பாஸ் சொன்ன மாதிரி தான் பேட் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு பேட் செகண்டா பண்றாரு அப்படின்னா நீங்க ஒரு 50-50 ஆப்ஷனை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது அஸ்மதுல்லா ஓமர் சாய் பேட்டிங்ல வந்து மேட்சுக்கு மேட்ச் ஆவரேஜா ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கறத அடிச்சிடறாரு. பவுலிங்ல மேட்சுக்கு ஒரு விக்கெட், அதிகபட்சம் 2 விக்கெட் எடுத்துறாரு. லாஸ்ட் மேட்ச் 5 விக்கெட்ஸ் வரையும் கிடைச்சிருந்துச்சு இதே வேணும்ல. பட் இதே வேணும்ல லாஸ்ட் மேட்ச் அதே கிடைச்ச விக்கெட்ஸ் கிடைக்குமாங்கன்னு பெரிய டவுட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லும் இருந்து 2 விக்கெட் அப்படிங்கிறது லாஸ்ட் மேட்சும் சரி அதுக்கு முந்தின மேட்ச் நல்ல ஒரு விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட் ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட், ஒரு 70 இருந்து ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது அஸ்மதுல்லா ஓமர் சாய் கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். முகமது நபி ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். ஆப்போனன்ட் டீம்ல கூடிய லெஃப்ட் ஹேண்டர் பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய டிராவிஸ் ஹெட் அண்ட் அலெக்ஸ் கேரி, இந்த மாதிரி 2 லெஃப்ட் ஹேண்டர் வந்து இருக்கிறாங்க. சோ என்னை பொறுத்த வரைக்கும் முகமது நபி மினிமம் இந்த 10 ஓவருக்கு அப்புறம் தான் பவுல் பண்ணுவார். அதுக்குள்ளேயே டிராவிஸ் ஹெட் ஒரு பர்டிகுலர் ஸ்கோர் கொண்டு வந்தாரான்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது முகமது நபி இருந்து இந்த மேட்ச் லாஸ்டா அந்த மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் முகமது நபி இருந்து போத் இன்னிங்ஸ்லுமே இருந்து ஒரு விக்கெட் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஒரு எல்பிடபிள்யூ எடுக்கிறாரு, டீம்ல கப்பாயெல்லாம் சேர்த்து ஒரு 37+ ஃபேண்டசி பாயிண்ட். இல்ல எல்பிடபிள்யூ வேணாம், ஒரு கேச்சஸ் மூலமா எடுக்கிறாரு ஒரு 25, டீம்ல கப்பாயெல்லாம் சேர்த்து ஒரு 29. இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் லாஸ்ட் மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு 3 கேச்சஸ் அப்படிங்கிற மாதிரி பிடிச்சிருந்தாரு. சேம் அதே லாங்ல தான் ஒரு ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கும். 2 கேச்சஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு 18+ ஃபேண்டசி பாயிண்ட். ஓவராலா ஒரு பேட்டிங் ஆடுற வரதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 45 இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது இவருக்கு அந்த ஃபீல்டிங் அந்த பவுலிங் ஆப்ஷன் மூலமாவே வந்து கிடைச்சிருது. அண்ட் பேட்டிங்ல வந்து ஒரு குயிக் ஃபயரா பிளே பண்றாரு, நல்லா அடிச்சு ஆடுறாரு. கடைசி வரும் விக்கெட் போயிருச்சு அப்படின்னா ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணணும், அந்த சீனியர் பொசிஷன்ல தான் கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஃபீல்டிங் பொசிஷன் மூலமா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம். பெரிய அளவுக்கு நம்ம பேட்டிங்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே வேணாம். இவர் வர்ற பேட்டிங் ஆர்டர்ல ஒரு 20+ ஸ்கோர் அடிக்கிறாரு அப்படின்னா ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட். ஓவராலா ஒரு 80 இருந்து ஒரு 85+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது முகமது நபிட்ட நம்ம தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். சோ அதனாலதான் சொல்றேன் அஸ்மதுல்லா ஓமர் சாயும் முகமது நபியும் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. சோ இந்த டபுள் ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய மார்னன் லெவன்சன் 1, ஜாஸ் இங்கிலீஷ் 2, கென் மேக்ஸ்வெல் 3, அஸ்மதுல்லா ஓமர் சாய் 4, முகமது நபி 5. இந்த 5 பிளேயருமே போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்துட்டாங்க. சோ ஒரு 5 பிளேயர் நம்மளுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்கிற 6 பிளேயர், இந்த 6 பிளேயர்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்ச ஆப்ஷன் சொல்றோம். அதுல உங்களுக்கு யார் யார் பெஸ்டா சொல்றதோ அவங்களுக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாத்துங்க. இதெல்லாம் ராமுலா குர்பாஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு செகண்டா பேட் பண்றாரு ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியால நம்ம பார்த்துட்டோம், மார்னன் லெவன்சனை பார்த்துட்டோம், ஜாஸ் இங்கிலீஷை பார்த்துட்டோம், கென் மேக்ஸ்வெல் வந்து பார்த்துட்டோம். மேத்யூ ஷாட் ஒரு டபுள் ஆப்ஷன் ஒரு பிளேயர், பட் அவருக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறது கிடையாது. ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் கென் மேக்ஸ்வெல் இருக்காரு. கென் மேக்ஸ்வெல் தான் மோஸ்ட்லி வந்து பவுலிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க, மேத்யூ ஷாட்டும் கொடுக்கறது இல்ல. இப்படியே கொடுத்தாலும் ஒரு ஓவர் அதிகபட்சமா 2 ஓவர் இந்த மாதிரி தான் வந்து பவுல் பண்ணுவாரு. இப்படி பவுல் பண்ணாலும் அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் தான், கம்பல்சரி விக்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மேத்யூ ஷாட் செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க. ஒரு 30 இருந்து ஒரு 35+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு பிளேயரா வந்திருப்பாரு மேத்யூ ஷாட். ஸோ மேத்யூ ஷாட் செகண்டா பேட் பண்றாருன்னா கண்டிப்பா நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டிராவிஸ் ஹெட்
டிராவிஸோட ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஏர்லியா விக்கெட் இழந்துட்டாரு தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்கு முன்னாடி அவர் பிளே பண்ண மேட்சஸோட ரீசன்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த சாம்பியன் டிராவில இதுக்கு முன்னாடி பிளே பண்ண மேட்சா இருக்கட்டும், ஸோ நார்மலா இதுக்கு முன்னாடி அவர் ஆப்ரண்ட்ல பிளே பண்ண மேட்சஸ் இருக்கட்டும், ஓடிஐ மேட்சஸ், T20 மேட்ச் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா ஓடிஐ பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா ஒரு 45ங்கிறது ஒரு ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. ஆவரேஜ் ஸ்கோர் சாம்பியன் டிராஃபியா இருக்கட்டும், நார்மலா அந்த ஓடிஐ மேட்சஸ் இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஆவரேஜ் ஒரு 45 அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காரு. நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். சோ இவரு எப்ப இம்பார்ட்டன்டா இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா இவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துக்கீங்க. செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா நீங்க ஒரு 50-50 ஆப்ஷனை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு இந்த மேட்ச் தாராளமா டிராவிஸ் எடுத்து நம்ம ஒரு 60ல இருந்து ஒரு 70+ ஸ்கோர் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். அண்ட் செஞ்சுரி போடுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. அதனால டிராவிஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு செகண்டா பேட் பண்றாரு ஒரு 50 ஆப்ஷனை கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டீவன் ஸ்மித், சோ எல்லாருமே போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா கிராண்ட் லீக் ட்ரை பண்ணாலும் சரி, சும்மா போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அது ரொம்பவே ஒரு சேஃபா இருக்கும். அது ரிஸ்க் எடுக்கவே நீங்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஸ்டீவன் ஸ்மித்தை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணிருப்பாங்க. யாருமே ஸ்டீவன் ஸ்மித்தை தவிர்த்துட்டு வேற பேர் ட்ரை பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத கன்சிடர் பண்ண முடியாது. என்னோட ஒரு ஃபார்ம் அந்த அளவுக்கு ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச் அவருக்கு சொதப்பிச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் எல்லாருக்குமே அது எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. செகண்ட் மேட்ச் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச் ஆஸ்திரேலியாவுக்கு. இதுல வின் பண்ணா மட்டும்தான் அவங்க வந்து ஃபைனலுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க எலிமினேட்டர் வெளியே போயிடுவாங்க. அப்படி இருக்கிற கட்டத்துல அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் பிளே பண்ணக்கூடிய பொசிஷன் முக்கியமான மேட்ச் எல்லாத்துலயுமே ஒரு ரெக்கார்ட்ஸ் வந்து பாருங்க. ஆவரேஜா ஒரு 60 அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாரு ரெக்கார்ட். சோ அப்படி இருக்கும்போது இந்த மேட்சும் ஸ்டீவன் ஸ்மித் இருந்து நம்ம போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு 60+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அடுத்தது அலெக்ஸ் கேரி. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சொல்லியிருந்தேன், அலெக்ஸ் கேரியோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அவர் விக்கெட் கீப்பிங் பண்ணாதது மட்டும்தான் அவருக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ். விக்கெட் கீப்பிங் பண்ணாருன்னா கண்டிப்பா அவருக்கு நீங்க ஒரு கேப்டன் கேப்டன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயர் தான். இந்த மேட்ச் அவர் பேட்டிங் வர டவுனுக்கு கண்டிப்பா ஒரு 40ல இருந்து ஒரு 45+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அடுத்ததா பென் டிராவிஸ். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா 2 விக்கெட், செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் பென் டிராவிஸை பொறுத்த வரைக்கும். காரணம் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அந்த பவர் பிளேல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு வந்து பவுல் பண்றாரு. அப்படி இருக்கும்போது டீமை ஒன் சைடா கிளாப்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் அந்த பவர் பிளே முடிவெடுத்துக்குள்ளாரு 1 or 2 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்துருவாரு பென் டிராவிஸ். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட், செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். நாதன் எல்லிஸ், இவரோட ரீசன்ட் ஃபார்ம் ஒரு நல்ல ஒரு ஃபார்ம்ல தான் வந்து இருக்காரு. என்னைய பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸும் சேர்த்து 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஆடம் ஜாம்பா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். நல்ல ஒரு லைன் இடத்துல பவுல் பண்ணுவாரு. நான் ஸ்டெம்புக்கே தூக்கி போறேன், அடிச்சா அடி இல்லைன்னா ஸ்டெம்பு தான் அப்படிங்கிற மைண்ட்ல தான் போடுவாரு. அப்படி இருக்க பட்சத்துல கண்டிப்பா 2ங்கிறது 3 விக்கெட்டா கூட எதிர்பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு ஆடம் ஜாம்பாவை பொறுத்த வரைக்கும். இதுல நாதன் எல்லிஸ், ஸ்பென்சர் ஜான்சன் 2 பேருமே ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ். இதுல நாதன் எல்லிஸ் கூட 30% சம்திங் வந்து பிக் பண்ணிருக்காங்க. பட் ஸ்பென்சர் ஜான்சனை பொறுத்த வரைக்கும் 12% வரைக்கும் தான் பிக் பண்ணிருக்காங்க. சோ என்னைய பொறுத்த வரைக்கும் ஸ்பென்சர் ஜான்சன் இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் அவர் வந்து பவுல் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருங்க. இவற்றிலிருந்து நம்ம தாராளமா 2 விக்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அன்எக்ஸ்பெக்டடா 3 கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செகண்டா பவுல் பண்ணும்போது இவர் வந்து நீங்க ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்ப அடுத்ததா ஆப்கானிஸ்தான். சோ ஆப்கானிஸ்தான் டைம்ல ரஹ்மத்துல்லாஹி குர்பாஸை வந்து நம்ம பார்த்துட்டோம். அவருக்கு என்ன ஆப்ஷன் அப்படிங்கறது ஆல்ரெடி சொல்லியாச்சு. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் ஒரு 170+ சம்திங் ஸ்கோர் வந்து அடிச்சிருந்தாரு. இந்த மேட்ச் அதே ஸ்கோர் அடிப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய டவுட். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கும். இவரோட யார்கிட்ட விக்கெட் லாஸ்ட் மேட்ச் இழந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெக் பிரேக் பவுலர்கிட்ட விக்கெட் வந்து வந்திருக்காரு. அதுவும் கடைசி அந்த 50வது ஓவர்ல தான் அந்த விக்கெட் இழந்தாரு. அது ஒரு ஸ்டேபிளா நின்றாரு. ஸ்டேபிளா காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த விக்கெட்ஸ். ஸோ அடுத்தடுத்த விக்கெட்ஸ் விழுந்துகிட்டே இருந்ததுனால நம்ம ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போய் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச் வின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டு நின்று ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போயிட்டாரு. இந்த மேட்சும் அதே முக்கியமான மேட்ச் தான். இவரு ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா கண்டிப்பா இவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருங்க. நான் சொன்ன போது 30ல இருந்து 40 ஸ்கோர் வரை அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்க முடியும். அதில் ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக்ல ரொம்ப ரொம்ப ரிஸ்கான பிளேயர், ரொம்ப லோ பர்சன்ட் பிளேயர், மினிமம் ஒரு 20ல இருந்து 25+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அஸ்மத் ஷா
ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா அவர்கிட்ட நம்ம பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. அதே செகண்டா பேட் பண்றாருன்னா மினிமம் ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ரத்மன் சாவை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு இப்போ கொடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. அகதி ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். கண்டிப்பா இவர் வர டவுனுக்கு பேட்டிங்க்கு நல்லாவே ஃப்ரெண்ட்லி ஆயிரும். அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டு 40ல இருந்து ஒரு 45+ ஸ்கோர் வரையும் அடிக்க ஒரு வாய்ப்புள்ள பிளேயரா வந்திருப்பாரு அகதியை பொறுத்த வரைக்கும். ஸோ அகதி ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அஸ்மதுல்லா உமர் சாய் ஆல்ரெடி சொல்லிட்டோம், போத் நேஷனும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னு. அண்ட் குல்பாண்டி நைப் ஸோ கிராண்ட் லீக்ல ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க, ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. செகண்டா பவுல் பண்றாங்கன்னா நீங்க ஒரு 50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இவங்க பவுல் பண்ணும்போது மினிமம் 2 ஓவர் அதிகபட்சம் ஒரு 3 ஓவர் அப்படிங்கிற மாதிரி பவுல் பண்ணி ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. அந்த 2 ஓவர் பவுல் பண்றாரு, ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா ஒரு 25. ஒரு பேட்டிங்ல வந்து ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் ஓவராலா ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குல்பாண்டி நைப்பை பொறுத்த வரைக்கும். அது கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது ஸ்மால் லீக்கு கண்டிப்பா ஒரு சேஃபான பிளேயர் வந்திருப்பாரு. சிங்கிள் ஆப்ஷன் தான், பவுலிங் ஆப்ஷன் அது 2ங்கிறது தான், அதுக்கு மேல கொடுக்கறது கிடையாது. அதே அன்எக்ஸ்பெக்டட் விக்கெட் தான். கிராண்ட் லீக்ல ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா வந்து ட்ரை பண்ணி இன்கேஸ் ஒரு 3 ஓவர் இல்ல 4 ஓவர் கொடுத்துட்டாங்க, ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு பிக் பண்ணிக்க டாப் ஆர்ல கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ கிராண்ட் லீக் பிக்கா வந்து இவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. முகமது நபி ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக் போத் இஸ்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் தான். ரஷித் கான் எல்லாருமே ஸ்மால் லீக்ல கிராண்ட் லீக்ல போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பேட்டிங்ல வந்தாலும் ஒரு அவர் பிடிக்கிற பாலுக்கு 25-30 ஸ்கோர் வந்து அடிச்சிருவாரு. பவுலிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு எலிஜிபிள் பிளேயர் தான். பட் லாஸ்ட் மேட்ச் அவரோட விக்கெட்ஸ் அந்த ஃபீல்டிங் தவறான ஃபீல்டிங் பாயிண்ட்ஸ் தான், அந்த மிஸ் ஆகிக்கல, விக்கெட்ஸ் வந்து பெருசா கிடைக்கல. ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருந்தாரு 10 ஓவருமே பவுல் பண்ணி. இந்த டீம்ல 10 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷித் கான், நூர் அகமது, ஃபைசல் ஃபாரூக்கி, அஸ்மதுல்லா உமர் சாய் அண்ட் முகமது நபி. இந்த 5 பிளேயருமே 10 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா முகமது நபிக்கு ஒரு 8 ஓவரை கொடுத்துட்டு குல்பாண்டி நைபுக்கு ஒரு 2 ஓவர் இந்த மாதிரி ஆக்சுவலா பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ரஷித் கான் 10 ஓவருமே வந்து பவுல் பண்றாரு. இந்த மேட்ச் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி செகண்டா பவுல் பண்ணாலும் சரி 2 விக்கெட் ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட். அண்ட் பேட்டிங்க்கு வருவாரு அப்படி, அதாவது நீங்க வந்து ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு ஃபேவரட் டீம் பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பேட்டிங் ஆட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படி பேட்டிங் வரும்போது கண்டிப்பா அவர் வர டவுனுக்கு அவர் சேசிங் ஆடுறதும் சரி ஃபர்ஸ்ட் ஸ்கோர்ஸை கொண்டு போகணும் முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா அவர்கிட்ட நம்ம ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஓரளவு ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட். ஸோ 100+ ஃபேண்டசி பாயிண்ட் அவர் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் அந்த 2 விக்கெட் கிடைக்கல, ஒரே விக்கெட் தான், ஒரு 25. அண்ட் பேட்டிங்ல அவர் வந்தாரு அப்படின்னா பேட்டிங்க்கு வருவாரு அப்படின்னு ஒரு டீமை மேக் பண்ணீங்கன்னா பேட்டிங்ல வந்து அவருக்கு நம்ம ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் போது ஓவராலா ஒரு 65ல இருந்து ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ ரஷித் கான் ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. நூர் அகமது ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். அந்த 2 மேட்ச்லயுமே பெருசா அவருக்கு வந்து விக்கெட்ஸ் எதுவும் கிடைக்கல. என்னைய பொறுத்தவரைக்கு போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஃபைசல் ஃபாரூக்கி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் கூட எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுன வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேயரே அவர் ஓவர ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. டெத் ஓவர்லயும் இவர் தான் அந்த பவுல் பண்றதுனால ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஓகே, இப்ப அதே ஆஸ்திரேலியா டீம்ல 10 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராசிஸ் 10 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுறாரு. நாதன் எலிஸ் 10 ஓவர், ஆடம் ஜாம்பா 10 ஓவர். இந்த 3 பேருமே 10 ஓவர் கிட்டத்தட்ட 30 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணிடுறாங்க. ஸ்பென்சர் ஜான்சன் 7ல இருந்து ஒரு 8 ஓவர், கென் மேக்ஸ்வெல் 7ல இருந்து ஒரு 8 ஓவர், பேலன்ஸ் இருக்க ஓவரை மார்னஸ் லெவன்சனுக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் இவங்களோட பவுலிங் ஆப்ஷன். இப்போ 2 டீம்ல பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்ன ஆப்ஷன் அப்படிங்கிற டீட்டெயிலா வந்து பார்த்துட்டோம். இப்போ கிராண்ட் லீகோட டெமோ டீம்ஸ் வந்து பார்த்துருவோம். இப்போ இந்த கிராண்ட் லீக் டெமோ டீமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டீம்ல ஜாஸ் இங்கிலீஷ் விக்கெட் கீப்பிங்ல இருந்து எடுத்திருக்கோம். பேட்டிங் ஆர்டர்ல டிராவிஸ் ஹெட், மார்னர் லெபன்சன், இவான் ஜார்டன். ஆல்ரவுண்டர்ல முகமது நபி, கென் மேக்ஸ்வெல், அஸ்மதுல்லா உமர் சாய். பவுலிங் ஆப்ஷன்ல ஆடம் ஜாம்பா, பென் ராஜஸ், ஃபைசல் ஃபாரூக்கி, நாதன் எலிஸ். ஸோ இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த டீம்ல கண்டிப்பா நாதன் எலிஸ் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் கூடிய ஒரு பிளேயரா வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யார் யார் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்மதுல்லா உமர் சாய்க்கு ஒரு கேப்டன்ஷிப்பும் மார்னர் லெபன்சனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இந்த டீம்ல உங்களுக்கு வைஸ் கேப்டன்ல கேப்டன்ஷிப் வேற யாருக்கா சேஞ்சஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா
ஸோ ரிஸ்கா நீங்க போறேன்னு தெரிஞ்சுனாவே கென் மேக்ஸ்வெல்லுக்கு ஒரு கேட்வைஸ் ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே ரெண்டாவது டீமை பொறுத்துக்கும் விக்கெட் கீப்பிங்ல அலெக்ஸ் கேரி, ரஹமுல்லா குர்பாஸ் 2 பேரை வந்து பிக் பண்ணியிருக்கோம். பேட்டிங் ஆப்ஷன்ல ஸ்டீவன் ஸ்மித், ரஹ்மத் ஷா, ஸோ இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் முகமது நபி, கென் மேக்ஸ்வெல், அஸ்மதுல்லா, ஓமர் சாய். பவுலிங் ஆப்ஷன்ல ரஷீத் கான், ஸ்பென்சர் ஜான்சன், ஃபைசல் ஃபரூகின், நாதன் எலிஸ். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல நம்ம பிக் பண்ணிருக்கோம். ஸோ ஸ்டீவன் ஸ்மித்துக்கு ஒரு கேப்டன்ஷிப்பும் ரஹமுல்லா குர்பாஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். இதுல வேற யாராச்சும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும்னு வச்சீங்கன்னா முகமது நபிக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் சேம் ரஷீத் கான் கூட இந்த மேட்ச் ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்ததா 2 டீமுக்கு பிளேஸ் ஸ்மாலுக்கு ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன், கிராண்டுக்கு ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துரும். ஸ்மாலுக்கு ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல சேம் கென் மேக்ஸ்வெல் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன், மார்னல் லெவின்சன் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா டிராவிஸ் ஹெட், ஸ்டீவன் ஸ்மித் 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தருக்கு ஒரு கேப்டன்ஷிப்பும் அண்ட் ஐடம் ஜாம்பாக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ஆப்கானிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்மாலிக்கு ட்ரை பண்ணும்போது அஸ்மதுல்லா, ஓமர் சாய் ஒரு கேப்டன் ரொம்ப சுத்தமா பிளேயரா வந்திருப்பாரு. அண்ட் முகமது நபி ஒரு கேப்டன் ரொம்ப சுத்தமா பிளேயரா வந்து இருப்பாங்க. அதை கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ரஷீத் கான், ஃபைசல் ஃபரூகி அண்ட் ஹகிதி இந்த 3 பேருக்கு நீங்க ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.